நீங்க என்ன ட்ரீட் பண்ற விதமும் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருந்தது. நான் அதனால சரி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் ஐ வாஸ் லைக் சரி வேண்டாம் அது விட்டுறலாம். எனக்கு கேட்க விருப்பம் இல்லை பர்சனலா. அது வீக்கெண்ட்ல வினோதன் வந்துட்டு சொல்லும் போது ஐ ஹர்ட். நான் அப்ப கூட உங்களுக்கு நான் வீட்டுல பேசியிருப்பேன். இதுதான் சொன்னேன். அது உண்மையா போயான்னு நம்ம ரெண்டு பேருக்கு தான் உண்மை போய்ங்கிற விஷயத்துக்கு தெரியாது. நீங்க என் கூட இருந்தீங்க, என் கண்ணால பாத்தீங்க. இப்ப அது நீங்க என்கிட்ட அட்ரஸ் பண்ணிருக்கலாம். அது நீங்க அந்த இடத்துல என்னவா சொன்னீங்கிறது எனக்கு அது நீங்க சொல்லல. நீங்க சொல்றீங்க சொன்னாங்கன்னு அவங்க சொல்றாங்க, நடுவுல நான் இருக்கேன். இப்ப எனக்கு அந்த வீடியோ பார்த்து கன்ஃபர்ம் பண்ற விஷயத்துல இல்ல வீடியோ நான் பார்த்து சரி சார் என்ன சொன்னாரு, வீடியோ நான் போட்டு காமிக்கவா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து உங்களுக்கு தான் கேட்டாங்க. அப்போ என்னோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க. நான் சாயந்தரம் சொல்லியிருக்க மாட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன், உங்ககிட்ட நான் அடிச்சு சொன்னேன். ஏன்னா இப்ப இது பேச வேண்டாம், வெளில போயிட்டு நான் அப்படி பேசி இருக்கேன்னா நீ பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணு. பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஷுர் நான் அந்த மாதிரி பேசல. சார் வீக்கெண்ட்ல சொன்ன ஒரு விஷயத்த நான் 2 நாளா உங்ககிட்ட புலம்பி ஏன் சார் அப்படி சொன்னாங்கன்னு 2 நாளா புலம்பி அதுக்கு ஒரு கன்க்ளூஷனே வராம அவங்க பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப அதே ஒரு வீக்கெண்ட்ல தான் சார் வந்து இல்லன்னு சொல்லியும் நான் என்ன வீடியோ போட்டு காட்டணுமா அப்படின்னு சொன்னதை நீங்க ஒரு சில வாரத்துக்கு அப்புறம் என்ன சொன்னது நீங்க எடுத்திருக்கீங்க. எனக்கு சார் வந்து ஆன் ஸ்பாட்டே நான் வந்து வீடியோ போட்டு காட்டணும்னு கேக்குறப்போ நமக்குள்ள ஒரு கான்வர்சேஷனே இல்லை. எனக்கு என்ன தோணும், உண்மையா இருக்கு இல்லைங்கிறத தாண்டி இது என் கூட நானும் நம்ம இருந்தோம். நான் உங்க கூட இருந்து கோத்ரூ பண்ண ஒரு விஷயம். நீங்க என்னவா சொன்னீங்க, ஏதுவா சொன்னீங்க, நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொன்னேன். இப்ப உங்களுக்கு தெரியுதா நான் இது நீங்க எப்படி சொன்னீங்க எனக்கு தெரியல. பட் ஆனா அதுவும் இந்த வீட்ல அது என்னவா ஸ்ப்ரெட் ஆகணும் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாத்தீங்களா அப்படின்னு நான் வந்து